திமுக மந்திரிகள் சொன்னீங்களே, அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களை பிஜேபி போகவே மாட்டேங்கிறான். ஏன்? எல்லாருமே பிஜேபிக்கு கட்டிங் கொடுத்துட்டு, அண்ணாமலைக்கு பணம் கொடுத்துட்டு அத்தனை பேரும் தப்பிச்சுக்கிறான். அந்த பக்கம் போகவே மாட்டேங்குதே. 4 ஆண்டு காலம் ஆச்சு. செந்தில் பாலாஜி சிறைக்கு போட்டது அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை திமுக போட்ட வழக்கு. ஏன் இப்போ டாஸ்மார்க்கில் பல லட்சம் கோடி ஊழல் நடக்குது? ஏன் இடி போலங்க, ஐடி போல? அண்ணாமலைக்கு இப்போ பணம் போதா? வேலு வீட்டுக்கு ஏன் போல? நேரு வீட்டுக்கு ஏன் போல? சக்கரபாணி வீட்டுக்கு ஏன் போல? யார் வீட்டுக்கு ஏங்க இடி போல? 4.5 ஆண்டு காலம் டெல்லி பார்வை இந்த பக்கமே படலையா? காரணம், அவர்களிடமும் பணம் பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள்ட்டையும் லஞ்சம் வாங்கிக்கிறான், அவர்கிட்டையும் கொள்ளையடிச்சுக்கிறான். இதுதான் பிஜேபி அரசியல். ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 நிதிஷ்குமார், 16 சந்திரபாபு நாயுடு, 2 பேரும் காலை வாரும்போது திமுக தூக்கி பிடிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. இதுக்காக தான் திமுக பக்கம் போல.